ஆன்மீக சுற்றுலா காசி போவாங்க, ராமேஸ்வரம் போவாங்க. சில பேர் வசதி படித்தவங்க அயல் நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு போவாங்க. அப்படி ஆசையாக போய் ட்ரெயினில் ஏறுவாங்க, ஆசையாக போய் ஃப்ளைட்டில் ஏறுவாங்க, ஆசையாக போய் பஸ்ஸில் ஏறுவாங்க. ஒரு வாரம் தங்குவாங்க. ஒரு வாரம் கழிச்சு என்ன தோணும்? ஒரு வாரம் வெளியூர் ரசிப்பாங்க, ஒரு வாரம் கொடைக்கானல் ரசிப்பாங்க, ஒரு வாரம் வெளிநாடு ரசிப்பாங்க. ஒரு வாரம் முடிஞ்சதுன்னா என்ன தோணும்? எப்படா நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு தோணும். அதுதான் தோணும். அதே மாதிரிதான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இந்த கோவை ஒரு இன்ப சுற்றுலா வந்திருக்காரு. ஒரு மாசம் இங்க துவக்க போறதுக்கு அப்புறம் எங்க போவாரு? மறுபடியும் எப்படா கரூர் போகணும்னு போய் கரூர்ல போய் செட்டில் ஆயிடுவார். அப்போ இந்த தொகுதியில் பிறந்து, இந்த தொகுதியில் வளர்ந்து, இந்த தொகுதியிலே கடந்த 10 ஆண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினர் இருந்து மக்களுடைய தேவை அறிந்த, மக்களின் சோகத்தை அறிந்த, மக்களின் பிரச்சனை அறிந்த அம்மனர்ஜுன் அவர்களுக்கு வாக்கு செலுத்தணுமா, இல்ல எலெக்ஷன் முடிஞ்சது கரூருக்கு போய் செட்டில் ஆக போறிய செந்தில் பாலாஜி அவர்கள் வாக்கு செலுத்தணும்? யாருக்கு செலுத்தணும் சொல்லுங்கம்மா. உங்களுக்கு அதெல்லாம் வந்துருங்க தாயி. என்னம்மா யாருக்கு செலுத்த? நீங்க பேச, நான் பேசுறேன். நான் மட்டுமே பேசுறதுக்கு நீ படம் பார்க்க சினிமா ஓடிட்டு இருக்கீங்க. படம் பார்த்துட்டு இது மீட்டிங். நான் மட்டும் பேசுற மீட்டிங் இல்ல, பொதுமக்களாகி நீங்களும் பேசுற மீட்டிங். நம்ம மீட்டிங் எப்பயுமே எப்படி இருக்கும்? இன்ட்ராக்ஷன்ல இருக்கும். நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்றீங்க. ஏன்னா அப்பதான் எனக்கு உண்மை எனக்கு புரியும். அப்ப யாரு இங்க திமுக எம்எல்ஏ ஆகணும்? அம்மன் கேஆர் எம்எல்ஏ ஆகணும். ஏன் ஆகணும்? மக்களுக்கு நல்லது செய்யணும். நல்லதுன்னு என்ன? பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறதா? பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதா? தெரு தெருக்கு மணமகிழ் மன்றங்கிற பேர்ல 11 மில்லியன் கால பருவம் வரைக்கும் பார் திறக்கிறதா? நீ தெருவில் பெட்டி கடை இருக்கோ இல்லையா, டீ கடை இருக்கோ இல்லையா, பாரு 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 எங்க பார்த்தாலும் பாரு. ஒரு பாருன்னா பெண்கள் அந்த பக்கத்தை ஒதுங்கி போற ஒரு காலகட்டம். இங்க வாடி, அங்க பார்த்து பாரு இருக்கு, போவாதடி அப்படின்னு பெண்கள்லாம் கையை பிடிச்சிட்டு தன்னுடைய குழந்தைகளை பிடிச்சிட்டு போற காலம். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பாருங்க, எங்கதான் ஒதுங்கி போறது. சரி, அது கிடக்கு ஒரு பக்கம். மக்கள்லாம் அதை கண்டுக்காம ஒரு பெண்கள்லாம் போற அளவுக்கு இன்னைக்கு வீதி எங்கும் தெரு தெருவாக பகுதி பகுதியாக பார் வந்து முளைச்சிருச்சு. ஏன்னா பார் திறக்க திறக்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கல்லா நிறையும். செந்தில் பாலாஜி கல்லா நிறையும் போது கோபாலபுரத்து வீட்டில் அந்த கல்லாவும் நிறையும். எப்படி செல்வாக்கு மிக்க மினிஸ்டர் அவர் இருக்காரு, அதிகமான சம்பாதிச்சு அந்த கட்சி வீட்டுக்கு தரதுனால அவர் செல்வாக்கு மிக்க மந்திரியா இருக்காரு. கம்மியா கொடுக்குறவங்க செல்வாக்கு அற்றவங்களா இருக்காங்க. அவ்வளவுதான். அவரு உள்ள இருந்தது வெளில வந்தது இதெல்லாம் நான் பேசல. ஏன்னா நடந்ததை நினைப்பவன் முட்டாள், நடக்க போறது நினைப்பவன் புத்திசாலி. இப்ப நம்ம நடக்க போறது நினைக்க போறோம். என்ன நினைக்க போறோம்? என்ன நடக்க போகுது? அம்மனை ஜெயிக்க போறாரு. அப்புறம் என்ன நடக்க போகுது?